நம்ம பக்கத்துல யாராவது தொணன்னு பேசிட்டு இருந்தா, மிஞ்சி மிஞ்சி போனா கோவத்துல நம்ம திட்ட தான் செய்வோம் அவங்கள. ஆனா, இங்க ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலே ஆளே காலி பண்ற அளவுக்கு ஒரு ஏலியன் இருந்துட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எ குவைட் பிளேஸ். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆளே இல்லாத சூப்பர் மார்க்கெட் காமிக்கிறாங்க. அங்க வந்து யாருமே இல்ல. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. அந்த ஃபேமிலில அப்பா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெதுவா எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியில்ல 2வது பையனுக்கு. அவனுக்கான மெடிசன ரொம்ப அமைதியா, எந்த ஒரு அசைவுமே இல்லாம எடுத்துட்டுருக்காங்க. அந்த குடும்பத்திலேயே ஒரு சின்ன பையன் இருப்பான் கடைசியா. அந்த பையன் என்ன பண்றான்னா, அவனுக்கு உரிய டாய்ஸ வந்து ஒரு ரேக் மேல இருந்து எடுப்பான். எடுக்கும்போது அது தவறி கீழ விழுந்துரும். நல்ல வேளையா அவங்களோட அக்கா பார்த்து அத கேட்ச் பிடிச்சிருவா. எல்லாரும் அவங்கவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகேவா? அப்படின்னு அவங்க அம்மா வந்து சைகையில கேட்பாங்க. ஆல் ஓகே. நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க ஒரே இடத்துல நின்னு. இந்த விஷயங்கள் எல்லாமே சைகையில தான் பேசுவாங்க. வாய் திறந்து யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா, அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி. அப்போ அப்பா வந்து திடீர்னு ஒரு மாரி விசித்திரமா முழிச்சுட்டு, அவங்க சின்ன பையன் கையில வச்சிருக்கிறத போய் பார்க்குறாரு. ஏதோ பாம் வச்சிருக்க மாரி ரியாக்ஷன் குடுத்துட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா அவன் வந்து ஒரு டாய்ஸ் எடுத்தான்ல, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் உள்ள டாய்ஸு. பேட்டரி ஆன் பண்ணா சவுண்டு கேட்கும் அதுல. ஒரு ஏரோப்ளேன் மாரி வச்சிருக்கான். அந்த டாய்ஸ மெதுவா அந்த பையன் கையிலேருந்து வாங்கி பேட்டரிய எந்த ஒரு சத்தமும் இல்லாம கழட்டிட்டு, "இத வச்சு விளையாடக்கூடாது" அப்படின்னு சொல்லி, "இது நமக்கு வந்து பிரச்சனைய உண்டு பண்ணும்னு" சைகையில சொல்றாரு. ஆனா, அந்த சின்ன பையனுக்கு புரியல. நம்மள்ட்டருந்து டாய்ஸ புடுங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்செட்டா இருக்கான். உடனே அவங்க அக்கா வந்து, "தம்பி அப்செட்டா இருக்கானே" அப்படின்னு சொல்லி, அந்த டாய்ஸ மட்டும் எடுத்து அவன் கையில குடுப்பாங்க, பேட்டரி இல்லாம. ஆனா, அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லாரும் கடைய விட்டு வெளியில வரும்போது, அந்த பேட்டரியே சேர்த்து எடுத்துட்டு வந்துருவான். அப்படியே எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்ட விட்டு வெளியில வந்துட்டு, அவங்க போற இடம் எல்லாமே, அதாவது நடந்து போற இடம் எல்லாமே மணலா கொட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அவங்க நடக்கும்போது கூட எந்த ஒரு சவுண்டும் எழுப்பாம இருக்கணும். அதனால நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியா இருப்பாங்க. முதல்ல அப்பா அந்த உடம்பு சரியில்லாத பையன தூக்கிட்டு முன்னாடி நடந்து போறாரு. பின்னாடி அவங்க அம்மா நடந்து போறாங்க. அவங்க அம்மாவுக்கு பின்னாடி அவங்க அக்கா, அதாவது அந்த ஃபேமிலில இருக்க பொண்ணு, ஃபர்ஸ்ட்டு பொண்ணு நடந்து போறா. அவள தொடர்ந்து அந்த குட்டி தம்பி நடந்து போறான். அந்த மாரி 4 பேருமே லைனா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நேர்கோட்டுல போய்க்கிட்டே இருக்காங்க. ரயில்வே பிரிட்ஜ் வருது. அங்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பா சடனா அப்படியே நிக்கிறாரு பயந்த மாரி. எதையோ பார்த்து பயந்த மாரி நிக்கிறாரு. நின்னுட்டு அப்படியே மெல்லமா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா, அந்த சின்ன பையன் அந்த டாய்ஸ்ல பேட்டரிய போட்டு ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணுவாருன்னா, அந்த உடம்பு சரியில்லாத பையன கீழ இறக்கி விட்டு வேகமா ஓடி அந்த பையன்ட்டருந்து டாய்ஸ புடுங்கி எறியணும் அப்படின்னு ஓடுவாரு. பார்த்தா எங்க அம்மா பயத்துல சத்தமா அழுக முடியாம வாயில கை வச்சு அழுதுட்டுருக்காங்க. அவங்க அக்காவும் அதே மாரி தான் அழுதுட்டுருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா போய் அந்த பையன காப்பாத்துறதுக்குள்ளேயே, அந்த ஏலியன் வந்து அந்த பையன அடிச்சு சாகடிச்சு தூக்கிட்டு போயிருது. அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் கழிச்சு இந்த ஃபேமிலிய காமிக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்க வீட்ல வந்து நல்லா சந்தோஷமா இருந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அப்பா வந்து ஏலியன்ட்டருந்து எப்படி நம்மள புரொடெக்ட் பண்ணணும், என்னலாம் பண்ணா அது வந்து நம்மள அட்டாக் பண்ணாது, அப்படின்ற மாரி நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. அந்த ரிசர்ச் மூலியமா அவங்க வந்து அவங்க வீட்ல இருக்க அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்ல வந்து சவுண்ட் ப்ரூஃப், அதாவது என்ன உள்ள நடந்தாலும் வெளியில கேட்காத மாரி ஒரு செட்டப் வந்து பண்ணி அதுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும் அவங்க லைஃபு. அம்மாவும் வந்து பிரெக்னென்ட்டா இருப்பாங்க இந்த தடவ. ஸோ எத வேணாலும் நம்ம வந்து அந்த ஏலியன்ட்டருந்து காப்பாத்திரலாம். ஆனா பொறக்க போற குழந்தைய நம்ம எப்படி அழுகாமையா இருக்கோம், அதோட அழுக சவுண்ட் கேட்டு ஏலியன் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குழந்தைக்காக ஒரு சூட்கேஸ் வந்து ரெடி பண்றாங்க. அதுக்குள்ள அதுக்கு சௌகரியமா படுத்துக்கிற மாரி பெட்லாம் வச்சு, ஆக்ஸிஜன் மாஸ்க்கு, ஆக்ஸிஜன் சிலிண்டர் எல்லாமே சேர்த்து பக்காவா பிளான் பண்ணி வைக்கிறாரு அந்த அப்பா. எல்லாரும் பேசிட்டே நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையன் ஏதோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த லேம்ப தட்டி விட்டுருவான். தட்டி விட்டோனே அது கீழ கொட்டி எரிய ஆரம்பிச்சுரும். லேம்ப் கீழ விழுந்த சவுண்ட்ல ஏலியன் அங்க வந்துரும். உடனே எல்லாரும் டைனிங் டேபிள்க்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. எந்த சவுண்டும் விடாம. கொஞ்ச நேரத்தில பார்த்தா அந்த ஏலியன் அங்கேருந்து போயிரும். அப்புறம் அப்பா அவரோட இடத்துக்கு போயி, தன்னோட மகளுக்காக ஹியரிங் எய்டு வந்து செஞ்சுட்ருப்பாரு. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காது.
அத வந்து எப்படியாவது அவளுக்கு காது கேட்க வைக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி நெறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டுருப்பாரு. ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த தடவையும் வந்து ஃபெயிலியரா தான் ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து அ சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா, அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்குவாரு. இன்னொரு குழந்தைய நம்ம வந்து இழந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாரு. எதையுமே தொட விட மாட்டாரு. அந்த மாரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கவும், இந்த பொண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வந்து காது கேட்கல, வாய் பேச முடியல. அதனால நம்ம என்ன பண்ணாலும் குறையாவே அப்பா சொல்றாரு. நம்மள வந்து ரொம்ப டாமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுக்கேத்த மாரியே அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, "தம்பிய கூட்டிட்டு நான் வேட்டைக்கு போறேன். நீ அம்மாக்கு துணையா இங்க வீட்லயே இரு" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு, "இல்ல நானும் தான் வருவேன். நானும் வேட்டையாட கத்துக்கணும்" அப்படின்னு சொல்லுவா. எனக்கு அப்பன்னா தம்பி தான் உங்கள பார்த்துக்க போறான். அதனால அவனுக்கு நான் ட்ரெய்னிங் குடுக்குறேன். நீ அம்மா கூட இங்கேயே இரு. அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துரும். அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கும் அந்த பொண்ணு வந்து நம்மளய வந்து இது பண்றாரு. நம்ம மேல அன்பே இல்ல அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிரும். இவனும் என்ன பண்ணுவான்னா, பயந்துட்டு அந்த பையன் நான் வேட்டைக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல நீ வா நம்ம போலான்னு சொல்லி ஒரு வழியா கூட்டிட்டு போயிருவாரு. இந்த பொண்ணு கோச்சிட்டு வீட்டுக்குள்ள போயி அவங்க அப்பா ஹியரிங் எய்ட் செஞ்சு வச்சிருப்பார்ல, அத எடுத்து காதுல போட்டு பார்க்குறா ஆசை ஆசையா. எப்படியாவது நம்ம காது கேட்டுறாதா அப்படின்னு. பார்த்தா இந்த தடவையும் அவளுக்கு காது கேட்காம போயிரும். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்ட விட்டு கிளம்பிர்றா. இங்க பார்த்தோம்னா அம்மா அவங்க வீட்ல ஏதோ திங்ஸ் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டுருக்காங்க. அப்போ ஒரு மூட்டை ஒரு இடத்துல ஆணில மாட்டிக்கும். அத எடுக்கிறேன்னு சொல்லி இழுத்து எடுப்பாங்க. அப்ப அந்த ஆணி ஸ்ட்ரெய்ட் ஆயிருக்கும். அத அவங்க கவனிக்காம விட்டுருப்பாங்க. பார்த்தோன்னா, அடுத்து காட்டுக்கு வேட்டைக்கு போயிருப்பாங்கல்ல. அவங்க அப்பாவும், பையனும் அங்க போய் வேட்டையாடிட்டு இருக்கும்போது, அந்த பையனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். எதையுமே தொடமாட்டான், வைக்க மாட்டான். பயத்துல "வேணாம்ப்பா நம்ம போலாம்" அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான். அப்ப "அப்பா நீ பயப்படாத, நான் உன் கூட தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏலியன்ட்ட இருக்க இது என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சவுண்டா இருக்கும்ல, அந்த பிளேஸ்ல ஏதாவது திரும்ப சவுண்டு கேட்டுச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கா தோணாது. ஆனா, குவைட்டா இருக்க இடத்துல சவுண்டு கேட்டுச்சுன்னா, உடனே யாரு சவுண்டு இது பண்றாங்களோ, அவங்கள போய் கொல்றது தான் அதோட வேலை. ஸோ, அங்க பக்கத்துல அருவி கொட்டிட்டுருக்கும். அந்த இடத்துக்கு பையன கூட்டிட்டு போயி, நார்மலா வாய தொறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீ பயப்படாத, அப்பா இருக்கேன். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனா, வீட்டுக்கு வந்தப்ப அமைதியா மட்டும் தான் இருக்கணும். இந்த மாரி ஏலியன் நம்மள அட்டாக் பண்ணிரும்." அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைடு அக்கா வந்து தன்னோட கடைசி தம்பி இறந்து போனான் இல்லையா? அந்த இடத்துக்கு போயி அந்த ஏரோப்ளேன்ல சவுண்டு கேட்குற மாரி இருக்கிற அந்த வயர மட்டும் கட் பண்ணி விட்டு, லைட் மட்டும் எரிய வச்சுட்டு, தம்பிய நெனச்சு ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இங்கிட்டு பார்த்தோன்னா, வேட்டையாட போன அந்த இடத்துல காட்டுக்குள்ள அப்பாவும் பையனும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஒரு தாத்தா நிப்பாரு. தாத்தா ஒரு மாரி சோகமா, ஒரே இடத்த பார்த்த மாரியே நின்னுட்டுருப்பாரு. உடனே அந்த பையனுக்கு பயம் வந்துரும். அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். உடனே அந்த அப்பா வந்து அவர பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டுருப்பாரா, அந்த இடத்த இவங்களும் பார்த்தா, அந்த இடத்துல அந்த தாத்தாவோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. ஏலியன் அட்டாக் பண்ணி. ஸோ, அடுத்தபடியா இவரு வந்து அந்த துக்கத்த தாங்க மாட்டாம கத்த போறாரு. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு அப்பா பையன தூக்கிட்டு ஓடுறாரு. அதுக்குள்ள அந்த தாத்தா வந்து தன்னோட ஒய்ஃப் இறந்த துக்கத்த நெனச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்தி அழுக ஆரம்பிக்கவும், அந்த ஏலியன் வந்து அந்த தாத்தாவையும் அடிச்சு கொன்றுது. அத பார்த்தோனே இந்த பையனும் கத்த ஆரம்பிப்பான் பயத்துல. அவங்க அப்பா வாய பொத்தி அமைதியாக்கிருவாரு. பார்த்தா அங்க வீட்ல அவங்க அம்மாவுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. உடனே பெயின் வரவும் அத ஃபோட்டோ ஃப்ரேம கையில வச்சுக்கிட்டே அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி வருவாங்க. இறங்கி வந்துட்டுருக்கும்போதே அந்த ஆணி ஆல்ரெடி நட்டமா நின்றுச்சுல்ல, குத்துற மாரி அத அவங்க கவனிக்கலைல, அந்த ஆணி மேலேயே நறுக்குன்னு கால வச்சுருவாங்க. கால வச்சோனே கையில வச்சிருந்த ஃபோட்டோ ஃப்ரேம கீழ போட்டுருவாங்க. அது போய் கீழ விழுங்குற சவுண்டுக்கு ஏலியன் அங்க வந்துரும். உடனே இவங்க எந்த ஒரு அசைவும் இல்லாம கால் ஆணியிலிருந்து அழகா வெளியில எடுத்துட்டு, அந்த வலியையும் பொறுத்துட்டு மெதுவா கீழ இறங்கி வந்து ஒரு கிளாக் எடுக்குறாங்க. அலாரம் கிளாக். அந்த கிளாக்ல அலாரம் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள செட் பண்ணி வச்சுட்டு, கரெக்ட்டா ஏலியன் வந்தோனயும் அந்த இடத்துல அலாரம் அடிச்சா, அது அந்த பக்கம் போயிரும், நம்மள விட்டுரும் அப்படின்னு பிளான் பண்ணி, அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு, அவங்க நகர்ந்து வந்து, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எமர்ஜென்சின்னா, இந்த மாரி ஒரு சுவிட்ச ஆன் பண்ணு, வீடு ஃபுல்லும் ரெட் லைட் எரியும், நம்ம பாதை ஃபுல்லும் ரெட் லைட் எரியும். அத வச்சு நாங்க எங்க இருந்தாலும் எமர்ஜென்சின்னு நெனச்சு ஓடி வந்துர்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அலாரம் செட் பண்ணி ஒரு செல்ஃப் கிட்ட வச்சுட்டு, இவங்க வந்து அந்த லைட்ட ஆன் பண்ணிட்டு, போய் ஒரு பாத் டப்ல பெயின் தாங்க முடியாம படுத்திருப்பாங்க. இவங்க பிளான் பண்ண மாரியே அந்த ஏலியன் அங்க வந்து அலாரம் அடிக்கிற இடத்துல போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டுருக்கும். கரெக்ட்டா இவங்களும் அவங்க அம்மாவுக்கு வந்து எமர்ஜென்சியா இருக்கு. ஏதோ பெயின் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் எரியறத பார்த்துட்டு ஓடி வர்றாங்க. இங்க அந்த அம்மா பக்கத்திலேயே அந்த ஏலியன் வந்து உட்காந்துருக்கு. இவங்க கத்தவும் முடியாம, பெயினையும் டாலரேட் பண்ண முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்தினால அவங்களால முடியல. கத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி,
வாய எடுக்கும்போது, அந்த பையன் அதுக்குள்ள ஆல்ரெடி அங்க ஒரு சவுண்ட் எழுப்பியிருப்பான். அதாவது ஓடி வந்துட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு இடத்துல மோதி விழுந்துருவான். அப்ப அம்மா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஏலியன் என்ன பண்ணும்? அப்ப அந்த பையன நோக்கி வர ஆரம்பிச்சுரும். அந்த கேப்ல இவங்க வந்து டெலிவரி பண்ணிருவாங்க பேபிய. அ உடனே அந்த அப்பாவும் என்ன பண்ணிருவாருன்னா, வந்து ஒய்ஃப ஒரு பக்கம் சேஃபா வச்சுட்டு, குழந்தையும் வந்து அழுகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பாக்ஸ்குள்ள வச்சு ஆக்ஸிஜன் மாஸ்க்க மாட்டிருவாரு. கரெக்ட்டா அந்த குழந்தையும் அழுகவும் அழுதுருக்காது அந்த இடத்துல. உடனே எங்க அக்கா என்ன பண்ணுவான்னா, ஓடி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல டார்ச் லைட் எரிஞ்சிட்டுருக்கும். கீழ குனிஞ்சு பார்க்கும்போது பின்னாடி ஏலியன் வந்து நிக்கும். உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிரும். அப்ப என்ன நடக்கும்னா, அவ காதுல ஹியரிங் எய்ட் மாத்திருப்பாள்ல, அந்த இதுலேருந்து ஒரு கீங்ன்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அந்த சவுண்ட் கேட்டாலே ஏலியனுக்கு வந்து அலர்ஜி மாரி ஆயிடும். உடனே அந்த பிளேஸ விட்டு ஓடிரும். உடனே போய் தன்னோட தம்பிய காப்பாத்தி, ஒரு உயரமான இடத்துல போய் அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இங்க வீட்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, அவங்க அப்பா வந்து அண்டர் கிரவுண்ட்ல அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் வச்சுட்டு வந்திருப்பார்ல. பார்த்தா அங்க வந்து தண்ணி லீக் ஆயிட்டுருக்கும். அத அவரு கவனிச்சிருக்கவே மாட்டாரு. அந்த தண்ணி நெறையா ரூம் ஃபுல்லும் வந்து அந்த குழந்தை வந்து மிதந்து போயிட்டுருக்கும், அந்த பெட்டியோட. பார்த்தா அந்த குழந்தைகிட்ட அந்த ஏலியன் உட்காந்துருக்கும். அத போய் அவங்க அம்மா எடுக்கலான்னு பார்த்தாலும் முடியாது. அவங்களும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களாம். எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஒய்ஃபையும் குழந்தையும் சேவ் பண்ணியாச்சு. நம்மளோட 2 பசங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள தேடி வருவாரு. வந்து அந்த பையனையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சிருவாரு. அமைதியா இருக்கணும். இன்னும் ஏலியன் இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னு அவரு சைகையில சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த ஏலியன் வந்துரும். உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல இருக்க காருக்குள்ள போய் உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பையனும் பொண்ணும் போய் உட்காந்துருவாங்க. இவரு ஏலியன அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஏலியன் இவர தாக்கிடும். அவருக்கு அடிபட்டுரும். உடனே அத பார்த்துட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, டாடின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவான். அந்த ஏலியன் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கும். அப்ப அந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட பொண்ண பார்த்து, "உன்ன நான் எப்பயுமே லவ் பண்றேன். நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம்." அப்படின்னு சைகையில சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாரு. உடனே அவரு கத்த ஆரம்பிச்சோனே, அந்த ஏலியன் அந்த குழந்தைங்கள பார்த்து போச்சு இல்லையா, நேரா அப்ப அவர்கிட்ட வந்து அவர சாகடிச்சுரும். உடனே இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க அம்மாகிட்ட. வீட்டுக்கு வந்தோனே அந்த குட்டி பையன் அந்த குட்டி குழந்தைய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து அப்பா இல்ல அப்படின்றத நினைச்சு அழுதுட்டுருப்பாங்க. பார்த்தா கரெக்ட்டா ஏலியன் வந்து பின்னாடி நின்றும். இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே புரியாது. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா நிப்பாங்க அவங்க அம்மா. அந்த பொண்ணு வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா ஒரு சார்ட்ல எழுதி வச்சிருப்பாரு. ஏலியனுக்கு இந்த சவுண்ட்னா அலர்ஜி அப்படின்றது. அப்ப நம்ம அந்த சவுண்ட் கேட்டோம்னு தான் அந்த ஏலியன் நம்மள விட்டுட்டு போயிருச்சுல்ல காட்டுக்குள்ள. அப்படின்னு அவ யோசிச்சு, அந்த ஹியரிங் எய்ட எடுத்து கையில வச்சுக்குவா. ஆன் பண்ணிருவா. வச்சோனே ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த ஏலியன் அங்கிட்டும், இங்கிட்டும் தலைய அசைச்சுட்டு ரொம்ப ஒரு மாரி பண்ணிட்டுருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏலியன பார்த்து ஷூட் பண்ணுவாங்க அவங்க அம்மா. அந்த ஷூட் பண்ண சவுண்ட கேட்டு, மத்த ஏலியன்ஸுமே அங்க வர ஆரம்பிச்சுரும் இவங்கள நோக்கி. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேமரால பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, அவங்க பொண்ண பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைகை காமிப்பாங்க. "நான் ரெடி" அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு, ஹியரிங் எய்ட ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல கொண்டோய் அந்த ஹியரிங் எய்ட வச்சு சவுண்ட் கேட்குற மாரி வச்சுட்டு, ஸ்பீக்கர்ல வந்து வால்யூம ஹை பண்ணி வச்சிருப்பா. உடனே அந்த அம்மா துப்பாக்கியில புல்லட்ட லோட் பண்ணிட்டு ரெடியா நிப்பாங்க. அடுத்து வர்ற ஏலியன வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா ஏலியனையும் ஒரு வழியா கொன்னதுக்கப்புறம், அவங்க 3 பேரும் வேற ஒரு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியேறுவாங்க அந்த குழந்தையோட. இதோட அந்த படம் முடிஞ்சிருச்சு.